நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய நான் ஃபிக்ஷன் எழுத்து பயிற்சி வகுப்பில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பில் எழுதுகிற மாதிரியான ஒரு பயிற்சியை நாங்கள் மேற்கொண்டுட்ருக்கோம். ஒரு 10-12 பேர் தொடர்ச்சியாக எழுதுகிறோம். இன்னொரு 10-12 பேர் அப்பப்போ எழுதுகிறாங்க. இதில் கேட்கப்படுற பெரும்பாலான கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டால் நீங்கள் பள்ளிக்கு போன அனுபவம், முதலாக எப்போ கடலை பார்த்தீர்கள், அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி. ஒவ்வொரு நாளும் எழுதணுங்கிறது தான் நோக்கமே தவிர அது உலகத்தை புரட்டி போடுகிற ஒரு கட்டுரையாக இருக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இல்லை. அப்படி நிறைய கேள்விகள் கேட்கப்படும் போது நேற்றைக்கு அந்த குழுவில் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர் ஸ்ரீதேவி கண்ணன் ஒரு சுவையான கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த குழுவில் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை நினைவு கூர்ந்து எழுதும்போது பெரும்பாலும் 8 வயது அல்லது அதற்கு முற்பட்ட நினைவுகளில் தான் நிறைய எழுதுகிறேன். அதுக்கு மற்ற நினைவுகளும் அப்பப்போ எழுதுறனே தவிர பெரும்பாலும் பார்த்தால் அந்த 8 வயதுக்கு முற்பட்ட நினைவுகள் தான் நிறைய இருக்குது. அது ஏன்? 8 வயதோடு நான் என்னுடைய வாழ்க்கை மாறிப்போச்சா? வாழ்க்கை போகிற திசையில் போக பழகிட்டேனா? அதுக்கு முன்னாடியெல்லாம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருந்தேனா? இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இதை பற்றி ரொம்ப யோசிச்சிருக்கேன். அதனால் இதை பற்றி கொஞ்சம் பொதுவில் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக நீங்கள் எழுத தொடங்கி இப்போது ஆப்வியஸ்லி நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது உங்களுக்கு வருங்காலத்தில் எழுத போகிறீங்க அப்படின்லாம் எந்த எண்ணமும் இருக்க வாய்ப்பில்லை. குறிப்பாக ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த நினைவுகள்லாம் தானாக உண்டாகுது. அது நம்மளுடைய அதை நம்ம வேணும்னு இப்போ நம்மளுடைய மூளையோட நினைவகத்தை ஒரு டேட்டா பேஸ் மாதிரி, ஒரு தரவுத்தளம் மாதிரி நினச்சிக்கிட்டோன்னா வேணும்னு நம்ம போய் அங்கே எதையும் போட்டு வைக்கிறதில்ல. அதுவாக தானாக போய் சேர்ந்துக்குது. அதுக்கப்புறம் நாம் எழுத தொடங்கினப்புறம் அப்படி சேர்ந்த விஷயங்கள்லேருந்து எடுத்து தான் நம்ம அதை ஒரு கச்சா பொருளாக, ரா மெட்டீரியலாக பயன்படுத்தி கொண்டு, அதை மூலப்பொருளாக பயன்படுத்தி கொண்டு அதை நம்ம எழுதுகிறோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த நினைவுகள் வலிய முயன்று சேர்க்கப்பட்டவை இல்லை, தானாக சேர்ந்தவை. அது ஒன்று. ஒரு கட்டத்தில் எழுத தொடங்கினப்புறம் நினைவுகளை நாம் வலிய சேர்க்க தொடங்குகிறோம். அப்படின்னா என்ன பொருள்? இப்போது ஒரு 10 வயது சிறுவனாக நான் ஒரு கண்காட்சிக்கு போனேன் அப்படின்னா அப்போ பார்த்த விஷயங்களும் இப்போது ஒரு நடுத்தர வயது ஆணாக, எழுத தெரிந்த ஒருவனாக, எழுத விரும்புகிற ஒருவனாக ஒரு கண்காட்சிக்கு நான் போனேன் அப்படின்னா பார்க்குற விஷயங்களும் முற்றிலும் வேறுபட்டு இருக்கும். ஒரு சுவையான ஒரு கட்டுரையிலேயோ கதையிலேயோ பயன்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை கூர்ந்து கவனித்து தேடுகிறேன். அது நடக்கிறதும் நடக்காமல் இருக்கிறதும் நம்ம கையில் இல்லை. ஆனால் அதை தேடுகிற ஒரு மனநிலை வந்து விடுகிறது. அதற்கான கருவிகள் நமக்கு கிடைத்து விடுகின்றன. ஆனால் சின்ன வயதில் அப்படி இல்லை. சின்ன வயதில் பார்ப்பதையெல்லாம் உள்ளே போட்டு வைத்துக் கொள்கிறோம். ஒரு வடிகட்டெல்லாம் கிடையாது. எது நமக்கு முதன்மையாக தோன்றுகிறது, எது நமக்கு முதன்மையாக தோன்றவில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில் இல்லை. எந்த எண்ணம் நம்மளுடைய மூளை அப்படிங்கிற அந்த தரவுத்தளத்தில், டேட்டா பேஸில் போய் சேர்ந்து கொள்கிறது என்பதும், எது போய் சேர்ந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதும் நம்ம கையில் இல்லை. அதற்கான விதிமுறைகளும் நாம் தீர்மானிக்கிறது இல்லை. சொல்லப்போனால் நம்ம மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் நினைவில் தங்கி போகிறதும், மறக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை முற்றிலும் மறந்து போகிறதும், அட இதை எப்படி மறந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப இயல்பாக நமக்கு நடக்கிற ஒரு விஷயங்கள். அதனால் இது ஒரு இது மாதிரி கிடையாது. ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரியோ, இப்போ நான் இந்த உரையை பதிவு செய்து கொண்டிருக்கிற ஒரு கேமரா மாதிரியோ கிடையாது. இந்த கேமரா நான் பேசுகிற எல்லாவற்றையும் ரொம்ப அக்கறையாக பதிவு செய்து கொள்கிறது. எதையும் அது விட போகிறது கிடையாது. ஆனால் மனித மனம் அப்படி கிடையாது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் எந்த அளவு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறோம், இருப்பு, இங்கே இருப்பு அப்படிங்கிறது உடல் சார்ந்த ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் கிடையாது. இப்போ நாமளே பார்த்துருக்கோம், எவ்வளவு வகுப்புகளில் அந்த வகுப்பை நடத்துகிற ஆசிரியர் ரொம்ப உருகி ஒரு பாடத்தை நடத்தி கொண்டிருப்பார். நாம் அங்கே இருக்க மாட்டோம். நம்ம நினைவுகள் வேறு எங்கேயோ இருக்கும். அலுவலக கூட்டங்களில் உட்காந்துருப்போம். போர் அடிக்கும், எவனாவது மொக்க போட்டுட்ருப்பான். நம்ம வேறு அதை பற்றியோ யோசிச்சுட்ருப்போம். சில நேரங்களில் நம்ம மடிக்கணினியை திறந்து வேறு வேலையை கூட பார்க்க தொடங்கி விடுவோம். ஆக நாம் நம்மளுடைய மன அடிப்படையிலே அங்கே இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான்
நாம் எந்த அளவுக்கு கவனிக்கிறோம், எந்த அளவு உள்வாங்கிக் கொள்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கருவின்னு சொல்வேன். இப்போ இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நான் சில நேரங்களில் கல்யாணங்களுக்கு போகும்போது என்னுடைய மனைவி அந்த கல்யாணத்துக்கு வர முடியல அப்படின்னா, நான் போயிட்டு வருவேன். போயிட்டு வந்தோடனே அவங்க கேட்பாங்க, மாப்பிள்ளை எப்படி, பொண்ணு எப்படி, பொருத்தம் எப்படி, சாப்பாடு எப்படி இருந்தது, அது எப்படி இருந்தது, இப்படி இருந்தது. அவங்க ஒரு 20 விஷயங்கள் கேட்குறாங்கன்னா, அதில் ஒரு 10 விஷயங்களுக்கு தான் என்னால் பதில் சொல்ல முடியும். 10 சொன்னேன்னாலே பெரிய விஷயம். ஒரு 5 விஷயங்களுக்கு தான் என்னால் பதில் சொல்ல முடியும். மீதி 15 விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் திருமணத்துக்கு சென்றிருக்கிறேன், நேரில் சென்றிருக்கிறேன், அங்கே மக்களோடு பேசியிருக்கிறேன், பல விஷயங்களை கவனித்திருக்கிறேன். அங்கே நடந்த சில சுவையான நிகழ்ச்சிகளை தொகுத்து என்னால் ஒரு கட்டுரையாக எழுத முடியும், ஒரு கதையாக கூட உருவாக்க முடியும். அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும். ஆனால் நான் முழுமையாக அங்கே இருந்தேனா அப்படின்னு கேட்டால், குறிப்பாக மாப்பிள்ளை பொண்ணு என்ன நிறம், எவ்வளோ உயரம், பொருத்தம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் என்னால் முற்றிலும் பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் என்னுடைய மனதை அந்த இடத்துல அந்த மாதிரியான தகவல்களுக்காக திறந்து வைத்துக் கொள்ளவில்லை. அடுத்த திருமணத்துக்கு போகும்போது மனைவி இப்படி கேட்பாரே அப்படின்னு சொல்லிட்டு வேணால் கவனிப்பேனே தவிர, அப்போ அவர் வேறு ஏதோ ஒன்று புதுசாக கேட்பார், அதை நான் கவனித்திருக்க மாட்டேன். ஆனால் அதே சமயம் நானாக விரும்பி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்றால் மிக துல்லியமாக அது தொடர்பான தகவல்கள் எல்லாம் வந்து கொட்டும் எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு கவனித்திருப்பேன். அதுதான் வந்து நான் அந்த மனதால் ப்ரெசன்ஸ், மனதால் இருப்பது அப்படிங்கிற பொருளில் சொல்கிறேன். உடலால் இருப்பது எல்லாராலும் முடியும், மனதால் இருப்பதுக்காக நம்ம கூடுதல் பயிற்சி செய்ய வேண்டியிருக்கு. இதை நாம் வந்து வாழ்க்கையோட சின்ன சின்ன கணங்களில் கூட பார்த்துருக்கேன். எடுத்துக்காட்டால் நடைப்பயிற்சி. நான் தினமும் ஒரு மணி நேரமாவது வெளியில் நடக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன். அப்போது முன்னெல்லாம் வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு நடப்பேன். அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த பாட்டு கேட்பது அப்படிங்கும்போது அதில் இருக்கிற அந்த வரிகள், இசை, அது தொடர்பாக நான் என்ன சின்ன வயசில் இப்போ ஏதோ ஒரு பாட்டு கேட்குறேன், அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா, சின்ன வயசில் அந்த பாட்டை கேட்டபோது நடந்த சில நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நினைவில் வந்து மனம் முழுக்க அங்கே ஈடுபட்டு விடுகிறது. நான் நடந்து சென்ற பாதையில் நடந்த பல விஷயங்களை நான் கவனிக்காமலே இருந்திருக்கிறேன். இது வந்து நான் உணரவே இல்லை பல ஆண்டுகளுக்கு. அதன் பிறகு ரொம்ப காது இந்த ஹெட்ஃபோன் போட்டு காது ரொம்ப வலி வரலை, ஒரு இயல்பற்ற ஒரு உணர்வு காதில் உண்டானது. அதனால் சரி, இனிமேல் 1 மணி நேரம் நடந்தால் 1/2 மணி நேரம் பாட்டு கேட்போம், 1/2 மணி நேரம் சும்மா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காதுக்கு ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்ஃபோன் பயன்படுத்துவதை கொஞ்சம் குறைக்க தொடங்கிய பிறகு திடீர்னு அதே வழியில் தான் நான் நடக்கிறேன். என்ன, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு 10-15 சாலைகளில் தானே நான் நடக்க போகிறேன். என்ன இதுக்காக வேறு இடத்துக்காக போக போகிறேன். அதே சாலைகள், கிட்டத்தட்ட அதே மனிதர்கள், கிட்டத்தட்ட அதே நிகழ்வுகள். ஆனால் இப்போது என்னால் அவற்றை கூடுதலாக கவனிக்க முடிகிறது. இன்னும் கூடுதல் தகவல்கள், இன்னும் கூடுதலாக சிந்திக்க முடிகிறது. பல கட்டுரைகள் அதை வைத்து எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் முன்னாடி எங்கே போச்சு, ஏன் என்னால் பண்ண முடியல அப்படின்னு யோசித்தா, அந்த காதில் ஹெட்ஃபோனை மாட்டி அதில் என்னுடைய மனம் ஈடுபட்டு விட்டதால் என்னுடைய உடல் அங்கே நடந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய மனம் அந்த சாலையில் நடந்து கொண்டிருக்கவில்லை. என் எதிரில் ஒரு மிக வியக்கத்தக்க ஒரு மனிதர் தென்பட்டு இருக்கலாம், அவர் ஒரு மிக வியக்கத்தக்க ஒரு நிகழ்வை செய்திருக்கலாம். அதையெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை. ஏனென்றால் என்னுடைய மனம் வேறு எங்கோ இருக்கிறது. அதனால் இவங்க ஸ்ரீதேவி கண்ணன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த பதிலை நான் ரொம்ப சிந்தித்து பார்த்த பிறகு, முடிந்தவரை அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ், மென்டல் ப்ரெசன்ஸ், உடல் சார்ந்த இருப்பு, மனம் சார்ந்த இருப்பு ரெண்டும் ஒரே இடத்துல கூர்மையாக சேர்கிற போது நாம் அதிக விஷயங்களை கவனிக்கிறோம், அதிக விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள்கிறோம் நான் நினைக்கிறேன். அதனால தான் சின்ன வயசில் அவங்க 8 வயசுன்னு சொல்கிறாங்க, எனக்கு அது 10 வயசாக இருக்கலாம், சிலருக்கு 12 வயசாக இருக்கலாம், இப்படி இருக்கலாம். அப்போது வந்து நமக்கு அந்த உடல் கூர்மையும் மனக்கூர்மையும் ஒரே இடத்துல சேர்ந்திருக்கின்றன. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த வெளி நடவடிக்கைகள் எல்லாத்தையும் ஒரு மாதிரி டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது நடக்கத்தான் போகுது, அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு வியப்பையோ அதில் இருக்கிற ஒரு கவனிப்பையோ அந்த மனநிலையை விட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். அப்படி வரும்போது என்ன ஆகுது, நம்ம கவனிப்பதை குறைத்து கொண்டு விடுகிறோம். இது பொதுவாகவே எல்லாருக்கும் முக்கியம். நீங்கள் முழுமையாக ஒரு இடத்திலே உடலாலும் மனத்தாலும் இருப்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக உறவுகளோடு பேசும்போது, இப்போ ஒரு நண்பரோடு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் உடல் மட்டும்தான் அங்கே இருக்குது, நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மனதளவில் நீங்கள் வேறு எதையோ சிந்திச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்களால் அதை மிக எளிதில் கண்டுபிடித்து விட முடியும். அது வந்து உறவுகளுடைய விரிசலுக்கு கூட காரணமாகக்கூடும். அதனால் பொதுவாகவே அது ரொம்ப நல்லது. உடல் இருப்பும் மன இருப்பும் ஒன்றாக சேர்வது மிக நல்லது. குறிப்பாக எழுத்தாளர்களுக்கு இது மிக மிக கட்டாய தேவை அப்படின்னே நான் சொல்லுவேன். உங்கள் எழுத்துக்கான கச்சா பொருளை, உங்கள் எழுத்துக்கான
விஷயங்களை, என்ன எழுதுகிறீர்கள் அப்படிங்கிற அந்த மூலப்பொருளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை கவனிப்புகளின் மூலமாக தான் நிறைய பெறுகிறீர்கள். அஃப்கோர்ஸ் ஆராய்ச்சி செய்து 1940 நடந்த மாதிரியான கதை, சோழர் காலத்தில் நடந்த மாதிரியான கதை, அல்லது வருங்காலத்திலே நடக்கக்கூடிய அறிவியல் புனைக்கதை, இதை எழுதுகிறவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அதிலெல்லாமும் பார்க்க போனால் நீங்கள் எந்த காலத்தில் நீங்கள் சோழராஜாவுடைய கதையை எழுதினாலும் இன்றைக்கு பார்க்கிற அந்த உணர்வுகள் அதிலே இடம் பெற்றால்தான் இடம் பெறும். முதலில். ரெண்டாவது, அது இடம் பெற்றால்தான் இன்றைக்கு படிக்கிறவர்களுடைய மனத்தில் அது சரியாக சென்று சேரும். அந்த விதத்தில் பார்க்க போனாலும் நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால் கண்டிப்பாக அந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த இருப்பை ஒரு பயிற்சியாகவே தொடர்ந்து செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக மனிதர்களிடமிருந்து நீங்கள் விலகி போக தொடங்கினீர்கள் என்றால் அது ஒரு ஃபேஸ்புக் ஃபீடாக இருக்கலாம், உங்களுடைய விளையாட்டாக இருக்கலாம், வீடியோ கேம் மாதிரியான விளையாட்டுகளாக இருக்கலாம், ரீல்ஸ் பார்க்குறதா இருக்கலாம், அல்லது என்னை போல் பாட்டு கேட்கிறதா இருக்கலாம், ஆடியோ புத்தகமாக இருக்கலாம். நீங்கள் அங்கே போக போக அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற மனிதர்களிடமிருந்து ரொம்ப விலகி போக தொடங்குகிறீர்கள். அன்றாட வாழ்க்கை மனிதர்களிடமிருந்து நீங்கள் விலகி போகிறீர்கள் என்றால் வேறு யாரோ செய்வதை போல செய்யத்தான் முடியுமே தவிர, காப்பியடிக்க தான் முடியுமே தவிர உங்களால் உண்மையான உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த பதிவுகளை கொண்டு வர முடியாது. அதனால் இதை ஒரு பயிற்சியாகவே செய்வது மிக நல்லது. எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒரு கணத்திலும் ஒரு கேள்வி நாமளே கேட்டுக்கொள்ளலாம். மனத்தளவில் நான் இங்கே இருக்கிறேனா? சில வெளிப்படையாக தெரிகிற கவனச்சிதறல்களை தவிர்க்கலாம். குறிப்பாக சில மிக முதன்மையான விஷயங்களை பேசும்போது நான் செல்ஃபோனை மூடி வைத்து விடுவேன். லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தேன் என்றால், அந்த மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தேன்னா அதை மூடி வைத்து விடுவேன். இதெல்லாம் ஒரு நாமே இதையெல்லாம் செய்த பிறகும் நம்மளுடைய மனக்குதிரை எங்கேயோ பறந்து போகலாம். ஆனால் இதெல்லாம் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அது பறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றன. அதனால் முடிந்தவரை உடலும் மனமும் ஒரே இடத்தில் இருக்கும்படியாக பயிற்சி எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய உறவுகள் மேம்படுவதற்கும் உதவும், நம்முடைய எழுத்து மேம்படுவதற்கும் உதவும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய நினைவுகள் எப்படி பதிவாகின்றன? எதெல்லாம் நீங்கள் அதிகமாக நினைவில் வைத்திருக்கிறீர்கள்? குறிப்பாக நீங்கள் எழுத்தாளராக இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? அதில் ஏதாவது போதாமையை பார்க்கிறீர்களா? அப்படின்லாம் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். நன்றி.